ராமகிருஷ்ண ஜெகநாதபுர். உலகம் ஃபுல்லா வெயிலா இருக்குது. ட்ரெஸ் எல்லாம் ஊசி போயிடுது. ஹாய் பாப்பா, என்ன ஆச்சு? உங்களால இந்த வெப்பத்தை தாங்க முடியலையா? எங்க சூரியதேவா, நீ எங்களை ஹாட்டா வச்சிட்டு இருக்கீங்க. நான் என்னோட கடமையை தானே செய்யறேன். உன்னோட கடமையா? என்ன, எங்களை மீன் மாதிரி வறுக்கிறதா உன்னோட கடமை? நான் ஃப்ரை பண்றேனா? நான் ஃப்ரை பண்ணல பாப்பா, உங்களை க்ரை பண்ணாத காப்பாத்திட்டு இருக்கேன். அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. நீ ஃப்ரை பண்றியா இல்ல ட்ரை பண்றியான்னு எங்களால வெளில கூட போக முடியல. ஆசைப்படுற நானே இப்பெல்லாம் வெளில போறது இல்லை தெரியுமா? அப்படி தலையிலலாம் ஓட்டையே விழுந்து. இங்க ஏசி யூஸ் பண்றதால எப்பயோ ஓசோன் லேயர்ல ஓட்டை விழுந்துடுச்சு. சூரியதேவா, ஏரி கூட காஞ்சி போகுது. அதுவுமே இல்லாம எல்லாம் ஃபாரஸ்ட் கூட காஞ்சி போகுது. என்ன பண்றது? ஏரி வத்தி போல பாப்பா, நீங்க தான் ஏரி ஆக்கிரமிச்சு வீடெல்லாம் கட்டிட்டீங்க. அப்புறம் தண்ணி எங்க இருக்கும்? தண்ணியை நீங்களே காலி பண்ணிடுறீங்களே. ஃபாரஸ்ட் எல்லாம் அழிஞ்சு போல பாப்பா, நீங்க தான் மரமெல்லாம் வெட்டிட்டீங்க, செடியெல்லாம் அழிச்சிட்டீங்க, எல்லாமே ரெசார்ட் எல்லாம் கட்டிக்கிட்டு உங்களுக்காக வாழ்ந்துக்கிறீங்க. இந்த வெயில்ல இருந்து எங்களை காப்பாற்ற வழி சொல்லி. மரங்கள் இயற்கையின் வரங்கள். மனிதனின்றி மரங்கள் வாழும், மரங்கள் என்று மனிதனால் வாழ முடியாது பாப்பா. கண்டிப்பா செடி வளர்க்கிறோம் சூரியதேவா. இனிமேலாவது இந்த வெயில் போகும். இனிமே தானே பார்க்க போறீங்க இந்த சூரியனோட வெப்பத்தை.